அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். உன் கூட எல்லாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படும் தெரியுமா? அத்தனையும் மண்ணா போச்சு போச்சு. உன்னை இப்படிலாம் அழகா போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேனா எதுக்கு? இந்த மாதிரி நான் அழுகுறத நீ பார்க்கணுன்றதுக்காகவா? தங்கம், வாழ வேண்டிய வயசுல இல்ல உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. இவ்வளவு அழகா இருக்கிய, இவ்வளவு அழகா இருக்கிய. உன் குரல்ல மாமா மாமான்னு கூப்பிடுவியே, இந்த பாசத்தை என்னால எப்படி நீ மறக்க முடியும்? உனக்கு தெரியுமா, இப்ப கூட ஒருத்தன் கூப்பிட்டான் பேரு பட்டு பட்டுன்னு. நான் அந்த மாதிரி உன்னை எப்படி ஆசையா தங்கம் தங்கம்னு கூப்பிடுவேன். மத்தவங்க தாண்டி பேச்சுக்கு தங்கம்னு கூப்பிடுவானுங்க. ஆனா நான்ல உன்னை இப்படி இங்க இருந்து ஏன் தெரியுமா, நீ அப்படி சொக்க தங்கண்டி, சொக்க தங்கம். தெரியாதா நம்ம கௌரவமான குடும்பம். போயிட்டல வேற எதுவும் வேணுமானே? நீ போயிட்ட. நீ இல்ல பண்ணுவேண்டி. அண்ணே வேற ஏதாச்சும் வேணுமானே? வேணும்பா. என் பொண்டாட்டி துளசி வேணும், கூப்பிட்டு வர முடியுமா? எங்கண்ணா இருக்காங்க அவங்க? போயிட்டாடா. எப்படியாச்சும் போன்ட்டு என்னை ஒதிரி விட்டு செத்து போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டில துளசி அவளோட வாசனையில அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன குப்புற போட்டு சகதியில தள்ளி விட்டு போயிட்டாடா. அச்சச்சோ. ஏய், அவள நிம்மதியா போயிட்டா, ரொம்ப நிம்மதியா. ஆனா நான் இந்த மாதிரி குச்சின்னு அவளை நினைச்சு வெந்துனுக்குறேன்டா. இதெல்லாம் ஏன் தெரியுமாடா? நான் தேம்பி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ என் புருஷன் பாவம் அப்படியே இறங்கி என் கூடவே இருந்துட மாட்டாளன்னு ஒரு நற்பாசை தான்டா. ஆனா ஒண்ணுடா, என் பொண்டாட்டியோட சாவுக்கு காரணமான எவனையோ என் துளசி சும்மா விட மாட்டான். அப்படி அவளே சும்மா விட்டாலும் நான் காலி பண்றோம் எல்லாரையும். தம்பி, ஏய், எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ என் தங்கம் இல்லாத இந்த உலகத்துல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த கடையில இருக்கிற அத்தனை பாட்டில் இருக்கிற சரக்கையும் குடிச்சிட்டு ஒரே மூட்டையா செத்து போன போல இருக்குது. அண்ணே ரொம்ப போதையாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போங்கண்ணே. டேய், வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கியா, எனக்கு எல்லா இடத்துலயும் என் தங்க மூஞ்சி தாண்டா தெரியுது. அது மட்டும் இல்ல, அவன் என் கண்ணை விட்டு மறவே மாட்டாடா. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படின்னா இருக்குது? அப்படியே இல்ல, என் உள்ளுக்குள்ள இருக்கிற இதயத்தை அப்படியே புடுங்கி தூக்கி அடிச்சா ஒரு வழி இருக்கும்ல உள்ளுக்குள்ள, தெரியுமா உனக்கு? வாடா. இதோ வரண்ணா. போ, நீ கதைய பாதியில கேட்டு போற பத்தியா? அவள்தான் என் வாழ்க்கை, அவள்தான். உனக்கு என்னவா, நீ சந்தோஷமா போயிட்ட. வீட்டுக்கு போலாமா? நம்ம வீட்டுக்கு போலாம்.
பட்டு அண்ணா அண்ணா குடி ரொம்ப நன்றி சந்தோஷமா ரொம்ப பேசு. நன்றி போ. நீ அது சந்தோஷமா இரு. நிறுத்து. என்னடி அவளுங்க தான் வீணா அழுதுட்டு இருக்காளுங்கன்னா நீ வேற எதுக்கு சும்மா தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? அடியே நாம அழுவுலனா துளசியை கொண்டது நாம தானே சொல்லிடுவாளுங்கடி. அதனாலதான் அழுவுற மாதிரி நடிக்கிறேன். ஏம்மா உயிரோட இருக்கிறவங்கள பட்னி போட்டுட்டு இப்படி செத்தவளுக்கு படையல் போட்டுட்டு இருக்காங்களே, இவங்கள என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. நமக்கு சோறு போடுற வரைக்கும் சும்மா அழுவுற மாதிரி நடி. என்னடா இது? இதுக்கு தான் இங்க கூட்டு வந்தியா? என்னத்த பண்ணிட்டு இருக்க நீ? என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன என்ன இது என்ன பண்றீங்க நீங்க? சின்னாசு அண்ணா போட்டோ வேலையா? ஐயோ என்னையா பண்ற? சின்ராசு ஐயோ சின்ராசு நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? செத்து போன ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் செய்ய வேணாவா? என் மருமக உயிரோட இருக்கிறப்பதான் பாசத்தை காட்டி காட்டி அவளை நிம்மதியா வாழ விடாம சித்திரவதை பண்ண. இப்ப அவ உசுர விட்டதுக்கு அப்புறமும் உன் பாசத்தை காட்டி அவளை நிம்மதி இல்லாம ஆக்கி அவளை புளிய மரத்துக்கும் முருக மரத்துக்கும் பேயா அலைய விட போறியா?